ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மேரா அசட் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மேரா அசட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஜி எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம், எந்த இயர் வேணாலும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். எந்த இயர் படிச்சிங்கனாலும் எந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் தான். ப்ரீவியஸ் அகடமிக் இயரில் அட்லீஸ்ட் 60% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபேமிலி இன்கம் 8 lakhsக்குள்ளே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் அகடமிக் ஃபீஸ் 40,000க்கு மேலே இருக்கணும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 40,000. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் எந்த பிஜி கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம், எந்த இயர் வேணாலும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். ப்ரீவியஸ் அகடமிக் இயரில் அட்லீஸ்ட் 60% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபேமிலி இன்கம் 8 lakhக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட டோட்டல் அகடமிக் ஃபீ அப்படிங்கிறது 50,000க்கு மேலே இருக்கணும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா 50,000. இப்போது நம்ம யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு கரண்ட் இயர் அட்மிஷன் லெட்டர், நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் அகடமிக் இயரோட மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, சப்போஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அண்ட் தென் இன்கம் சர்டிஃபிகேட்டு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூகுளில் போய் படி ஃபார் ஸ்டடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்திருக்கும். இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும். இதில் இங்கே 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லைவ் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேரா அசட் ஸ்காலர்ஷிப் யூஜிக்கும் பிஜிக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போது யூஜியை நான் கிளிக் பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்து அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே அப்ளை நவுன்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லி வந்திருக்கும். எய்தர் உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இல்லை மெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இங்கே கீழே க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து சைன்அப் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட பேரண்ட் டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அகடமிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஏதாவது ஒரு சில கேசஸில் மட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் யூஜி மார்க் ஷீட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட அந்த ஃப்ரண்ட் பேஜு, தென் காலேஜில் வாங்கின போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ண வேண்டி இருக்கும். இந்த போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் திரும்ப பண்ணணுங்கிறது இல்லை. அதே சேம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் அகெயின் மறுபடியும் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆன்லைன் இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் கேட்பாங்களோ அப்படின்னா அப்படி எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயிலை தான் அவங்க கேட்பாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கால் பண்ணி அந்த பர்சன் நீங்கள் தானா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுறதுக்காக ஆன்லைன் இன்டர்வியூ அப்படிங்கிறத அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆன்லைன் இன்டர்வியூக்கு அவங்க கால் பண்ணுறப்போ உங்களால் அந்த கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டில் இந்த ஷெட்யூலு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டைம் ஷெட்யூல் அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டைம் ஷெட்யூலை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த போர்ட்டல்லேருந்து நம்மளுக்கு உங்களோட ஜிபே நம்பரோ, ஆதார் நம்பர், வாட் எவர் த இன்ஃபர்மேஷன், எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்டு உங்களை யாரும் காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ண வேண்டி இருக்குது, ஏதாவது
டாக்குமெண்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லை மெயிலோ தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி உங்கள் ஆதார் நம்பர், ஜிபே நம்பர், ஓடிபி இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டல்ல இருந்து தான் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணுறதுனா, போர்ட்டல்லையே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த போர்ட்டல் இருந்து தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.